வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி போல் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணல ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணலை. நீங்கள் சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2ஆக வெட்டிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையில் 2 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கல, அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இதில் மல்லி இலையோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நான் 250 கிராம் போல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா இருக்க பிழிஞ்சிட்டு, நல்லா பொடுசாக கட் பண்ணி தான் இருக்க பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த போல் இருக்கணும். நல்லா இப்படி இருந்தது அப்படின்னா தான் உருட்டை நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஈவனாக எல்லாம் பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தொட்டுட்டு உருண்டையை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு, அதாவது ஒரே ஈவனாக இருந்ததுன்னா உருண்டை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நல்லா அழகாக எண்ணெய் தொட்டு உருட்டிக்கோங்க. திருப்பி கையில் எதுவும் ஒட்டுற மாதிரி திருப்பி கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. நீங்கள் சண்டே வழக்கமாக சிக்கன் எப்படியும் எடுப்போம். நம்ம அது நார்மலாக நம்ம செய்கிறத விட இந்த போல் கோலா உருண்டை போல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கப்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா மதியம் ரச சாதம், அப்புறம் வெள்ளை சாப்பாடோடு நம்ம இந்த சிக்கன் கோலா உருண்டை தொட்டு சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை உள்ளே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த போல் ஒரு கம்பி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாத படிக்கி. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் குக் ஆகி வரும் நமக்கு. அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டு இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மீதி உருண்டைகளையும் உருட்டிக்கலாம். இப்போ நான் ப்ளைனாக உருண்டை உருட்டி அப்படியே எண்ணெயில் பொரிச்சிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு உருட்டி வச்ச உருண்டையை அதில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக பிரெட் கிரம்ஸில் நீங்கள் உருட்டிட்டு கூட எண்ணெயில் பொரிக்கலாம். அது இன்னமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்கில் கூட நீங்கள் பரட்டிட்டு பிரெட் கிரம்ஸில் நினச்சி கூட நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.